ஹாய், இன்றைக்கி நம்ம 2018 மாடல் ப்ராடோ GXL கேபின் ஏர் ஃபில்டர் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கேபின் ஏர் ஃபில்டர் பேசஞ்சர் சைட் க்ளவ் பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. அது எப்படி கலட்டுறதுன்னா ரொம்ப சுலபம் தான். உங்களுக்கு பெருசாக டூல்ஸும் எதுவும் தேவைப்படாது. இப்படி எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லேட்ச் இருக்கா, அதை இழுத்தாலே வந்துடும். முதல்ல அதை இழுத்துருவோம். இழுத்தாச்சு. அதுக்கப்புறம் உள்ள இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கம் அழுத்தி ஜஸ்ட்டு உள்ள லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா அது வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு இழு, அவ்வளோதான். வெளியே வந்துருச்சு. சரியா, இதுதான் ஃபில்டர். இங்கே தான் கேபின் ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டர் வந்து நான் இப்போ பர்த்தில் இருக்கேன். நீங்கள் போயிட்டு மெக்கானிக் கிட்ட கொடுத்து இதை மாற்றணும், என்ஜின் ஃபில்டரையும் கேபின் ஃபில்டரையும் மாற்றணுன்னா அவன் லேபர் மட்டுமே ஒரு $100 போடுவான். அது இல்லாமல் அவன் சேல் ப்ரைஸ்லலாம் நீங்கள் வாங்க முடியாது ஃபில்டர்ஸு. இதே நீங்கள் போய் வாங்கி நீங்களே மாற்றினா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு $100-150 சேவ் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் நீங்கள் எப்போ ஃபில்டர் வாங்குறீங்கிறத பொறுத்து. ஓகே, அது ஒரு விஷயம். இப்போ முக்கியமான விஷயம், ஃபில்டர்ஸில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது பார்க்க வேண்டியது ஃபில்டரை நீங்கள் எந்த சைடு வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபில்டர் வந்து ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிராண்ட் வந்து இந்த மாதிரி அப்புன்னு போட்டிருப்பாங்க. இப்போ நான் ஃபில்டர் எடுக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி அப்பு இது வந்து கொஞ்சம் நம்ம கேம்பிங்லாம் போனதுனால கொஞ்சம் டர்ட்லாம் இருக்குது. உங்களுக்கு எப்போ ஃபில்டர் மாற்றணுன்னா நீங்கள் கேபின் உள்ள ஏர்கான் போட்டதுக்கப்புறமும் உள்ளே சர்க்குலேட் போட்டதுக்கப்புறமும் லைட்டாக உங்களுக்கு மண் ஸ்மெல்லோ அல்லது ஒரு அன்ஈஸி ஸ்மெல் வந்துச்சுனாலே உங்களுக்கு ஃபில்டர் ரிப்ளேஸ் பண்ணணும்னு அர்த்தம். யூஸ்வலாக ஒரு எவ்ரி 6 months வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நல்லது. ஸோ ப்ளோவர் கீழே இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு கணக்கு. இது வந்து அப்பன் போட்டிருக்கா. பார்க்குறதுக்கு சுத்தமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஃபில்டரு சமயத்தில். ஆனால் உங்களுக்கு அந்த டர்ட் வந்து உள்ளே இருக்கிறது தெரியாது. நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போது தான் தெரியும். ஸ்பெஷலி அலர்ஜிக் பீப்புளுக்கு அது ரொம்ப ஈஸியாகவே அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம மாற்ற போகிறது போஷு. இதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஆக்சுவலி நான் ஏற்கனவே மார்க் பண்ணிட்டேன் அதை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கான், ஏர் ஃப்ளோன்னு போட்டிருக்கான். இதில் அப்புன்னு போட்டிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரெண்டுக்குமே ஏரோ டைரக்ஷன்ஸ் வந்து டோட்டலி ஆப்போசிட்டு. நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியது ப்ளோவர் எந்த பக்கம் இருக்குங்கிறது தான். தெரியுங்களா, ப்ளோவரு அது எந்த பக்கம் இருக்கிறது தான். இப்போ இந்த பிராண்டுக்கு ஏர் ஃப்ளோ. ஸோ ஏர் ஃப்ளோ வந்து ப்ளோவர் இழுக்கும்போது மேலேருந்து காற்று உள்ளே வருது. இந்த மாடலில் ஒவ்வொரு மாடலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ப்ளோவரை தான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்க வேண்டியது. ஸோ ஏர் ஃப்ளோ போட்டிருக்கா, அவ்வளோ தள்ளிடுவோம். அங்கே போட்டிருக்கா ஏர் ஃப்ளோ. இது நான் சும்மா மார்க் பண்ணேன் எந்த மாதம் என்னன்னு சொல்லி. ஏன்னா சில இதில் டேட் இருக்கும், சில இருக்காது. நம்ம ஒரு ரெஃபரன்ஸுக்காக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ நாள் அது இருக்குதுன்னு சொல்லி. அண்ட் ஆக்சுவலி நீங்கள் கவர்லேயே பார்த்தீங்கன்னாலுமே போட்டிருக்காம பாருங்க, அப்புன்னு போட்டிருக்காம பாருங்க. அதுவுமே நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஓகே, அதான் மாட்டியாச்சு. அண்ட் தென் சேம் திங், முதல்ல அது கீழே உட்கார வச்சுருவோம். ஓகே, உட்காந்துருச்சு. ஒரு புஷ் பண்ணோன்னா உள்ளே போய்ட்டு லாக் ஆயிடுச்சு. அந்த நம்ம இந்த லேட்சை அப்படி தள்ளி அப்படி ஒரு புஷ். அவ்வளோதான், கேபின் ஃபில்டர். பாருங்கள், ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ஜாய்.